திரு மகேஷ் மொய்யாமொழி காசு வாங்கலையா? சொல்லுங்க, தைரியம் இருந்தா வந்து பேட்டி கொடுக்க சொல்லுங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 25 லட்சம் ரூபாய் வாங்கினாரா இல்லையா? ஒரு ஸ்கூலுக்கு முன்னாடி லைசன்ஸ் ரெனியூவல் பண்றவங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க. எதுக்கா இருந்தாலும் காசு ஓப்பனா டிக்ளேர் பண்ணார் ராஜ்மோகன் அவர்கள். எல்லா ஸ்கூலோட ஓனரை கூப்பிட்டு நீங்க ரெனியூவல் பண்றதுக்கு 1 ரூபாய் காசு தேவையில்லை, 1 ரூபாய் காசு தேவையில்லை. அதுக்கு பதிலா என்னத்துமா சொன்னாரு? ஏழை குழந்தைங்கிட்ட ஃபீஸை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, எங்க தலைவர் சொல்லியிருக்காருன்னு சொன்னார். இதுதான் நேர்மை. இந்த ஆட்சியோட நேர்மை எங்க இருக்கு? அமைச்சர் வந்து காசு வாங்கி திரு மகேஷ் மொய்யாமொழி காசு வாங்கலையா? சொல்லுங்க, தைரியம் இருந்தா வந்து பேட்டி கொடுக்க சொல்லுங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் 25 லட்சம் ரூபாய் வாங்கினாரா இல்லையா? இந்த வீட்டுல திருடுற கூட மன்னிச்சிடலாம், பசிக்காக திருடுவோம். ஆனா நாட்டோட ஒட்டுமொத்தமா கொள்ளடிக்கிறதுக்கு மட்டுமே அமைச்சரை உருவாக்கி அது ஒரு தலைவரா இருந்தனால தான் மக்கள் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. கொளத்தூருடைய தோல்வி எதுக்கு தெரியுமா? ஒரு தனிப்பட்ட மனிதர் தோல்வி கிடையாது, ஒட்டுமொத்த நிர்வாகத்தோடைய ஊழலுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய மக்கள் ஒரு புரட்சியை உருவாக்குனாங்க.